ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி இனிய நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு இறை சிந்தனைக்கு இன்றைய நாள் புனிதர் திரு அவையின் முதல் மறைசாட்சி தூய ஸ்தேவானுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். எனவே சீடத்துவத்தினுடைய சவாலை நமக்கு முன்வைக்கக்கூடிய இறைவாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் தொடக்க திரு அவையினுடைய ஒரு தூணாக இருந்து மெய்மறையை எல்லா இடங்களுக்கும் திரு அவைகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருந்தவர். இத்தகைய கொடிய மரணத்தை தழுவ முதல் மறைசாட்சியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய சிந்தனைக்கு, அவருடைய நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை ஒரு சீடத்துவம் எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் புறந்தள்ளப்படுவீர்கள், நீங்கள் இழுத்துச் செல்லப்படுவீர்கள், தொழுகை கூடத்திலே சாட்டையால் அடிக்கப்படுவீர்கள் என்று கொடூரமான நம்முடைய வேதனையை சந்திக்க இருக்கக்கூடிய மரண துயரங்களை சீடத்துவம் எப்படி தாங்கி இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இரண்டாவது பகுதி, இத்தகைய சவால் நிறைந்த சூழலிலே மனித ஞானம் அல்ல, இறை வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படும். தூய ஆவியார் துணை இருப்பார். நீங்கள் சங்கத்தார் முன் பேசுகின்ற போது தூய ஆவி வழிகாட்டுவார். அவர்தான் உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்பதை அறிவுறுத்துவார் என்று சொல்லி இறை ஞானத்தை மையமாக கொண்டு நாம் செயல்படுவோம். எனவே மனித ஞானம் அங்கு ஒருபோதும் நமக்கு பயனளிக்காது. இறை வல்லமை, இறை ஆவியார் துணை நமக்கு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவதாக, இறுதி வரை நிலைத்திருப்போர் பேறு பெற்றோர் என்ற சீடத்துவத்தினுடைய மகிமையை சொல்லுகிறது. நம்முடைய துயரங்கள் வருகின்ற போது, கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டிய நிர்பந்தம் வருகின்ற போது நாம் உதறி தள்ளிவிட்டு ஓடக்கூடியவர்களாக அல்லாமல் இறுதி வரை நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே ஆளப்படவும் உறுதிபட நிலைத்திருக்கவும் இன்றைய புனிதர் ஸ்தேவான் நமக்கு வழிகாட்டுகிறார். என்ன விலை கொடுத்தாலும் கிறிஸ்துவின் சீடத்துவத்திற்காக நான் இறுதி வரை, இறுதி மூச்சு வரை நிலைத்திருப்பேன், அவருடைய சாட்சியாக இருப்பேன், மறைசாட்சியாக இருப்பேன். இரத்தம் சிந்தக்கூடிய துயர கொடிய நிகழ்வு நிகழ்ந்தாலும் நான் கிறிஸ்துவை அறிவிப்பதில் இறுதி வரை, இறுதி மூச்சு வரை நிலைத்திருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையை இவர் நமக்கு பாடமாக, நம்முடைய நம்பிக்கையின் வாழ்வாக தருகிறார். துன்பத்தின் மூலம் சான்று பகர்வது மிகப்பெரிய சவால். அன்பினாலும் அறச்செயல்களினாலும் போதனையாலும் சான்று பகர்வது, எடுத்துரைப்பது, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை சொல்வது எளிய முறையாக இருக்கலாமானால் நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்து இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறைக்கூடிய அந்த துன்பத்தின் மூலம் கிறிஸ்துவை பறைசாற்றக்கூடிய அத்தகைய நிகழ்வு சவால் நிறைந்தது. அத்தகைய சான்றை நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக துயரையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய புனிதர் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த சீடத்துவத்திலே விடாமுயற்சி இருக்கிறது. இந்த சீடத்துவத்திலே நிலைத்திருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆழமான விருப்பம் இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்து இருக்க வேண்டும். விடாமுயற்சி, நிலைத்திருக்கக்கூடிய தன்மை, ஆர்வம். இதில் ஒன்று சிதைபட்டாலும் சீடத்துவம் முழுமை பெறாது. கிறிஸ்துவின் சீடத்துவம் ஏதோ பஞ்சனையில் அமர்வது அல்ல, மாறாக சவால்களை, துயரங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சீடத்துவம் என்பதை நமக்கு ஸ்தேவான் நினைவூட்டுகிறார். எனவே ஆர்வத்தோடு அதை தேடவும், அதில் நிலைத்திருக்கவும், அதில் இறுதி வரை விடாமுயற்சியோடு பயணிக்கவும் நாம் இந்த புனிதரை முன்மாதிரியாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு அடுத்த நாள் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். நேற்று பிறப்பு, இன்று முதல் மறைசாட்சியினுடைய இறப்பு. மனித வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் இணைந்து செல்லக்கூடியது. எனவே பிறப்பு முதல் இறப்பு வரை கிறிஸ்துவின் உன்னத மதிப்பீடுகளை தாங்கி சீடத்துவத்தின் அறநெறியில் பயணித்து கிறிஸ்துவை அறிவிக்கவும், அவருக்காக சான்று பகரக்கூடிய மறை சாட்சிகளாக உயரக்கூடியவர்களாக மாறவும் இந்த நாள் புனிதர் நமக்கு நினைவூட்டுகிறார். அத்தகைய அருளை தொடர்ந்து வேண்டுவோம், தியானிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.